இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு பள்ளியில் கவின்ராஜ் என்ற மாணவன் மர்ம மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மயங்கி விழுந்து பலியானதாக கூறியதால் உறவினர்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? எப்படி யூஸ் பண்ற பாத்ரூம்பா இல்ல யூஸ் பண்ணாத பாத்ரூம்பா? சரி. இந்த பையன் கூட யாரும் இல்லையா? இருந்தோம். தடுக்கு எல்லாம் அடிச்சாங்க. அவங்க எத்தனை பேர்? ஒருத்தன் மட்டும் அடிச்சானா இல்ல ஒருத்தனை தடுக்க முடியல. நானே 3 பேர் போனோம். ஸ்கூல் டயர்ல போனோம். கேட்டான் எதுடா தம்பி அவனை அடிச்சாமா வெளியில போய் கேட்டானா? அது அவன் சொன்னான் ஆமா அடிச்சேன், அவன் சொன்னா அடிச்சேன் அப்படின்னா அதுக்கு இன்டர்வல்ல வாட அடிச்சுதான் திரும்பி கூப்பிட்டாங்க. போன இன்டர்வல்ல கவின்னு மட்டும் தான் இருந்தான் தனியா. அதுக்கு அவன் வந்து அடிச்சான், இங்கே அடிச்சானா அடிச்சான், இங்க நெஞ்சில ஒரு அடி, தொண்டையில மேய்ச்சான். அவனால முடியல, கீழே விழுந்தான். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? பாத்ரூம். எப்படி யூஸ் பண்ற பாத்ரூம்பா இல்ல யூஸ் பண்ணாத பாத்ரூம்பா? சரி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். மாணவனின் மரணம் எதனால் நிகழ்ந்தது என்பது எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? அங்கு என்ன நிகழ்கிறது? வணக்கம். ராசிபுரத்து அரசு பள்ளி மாணவர் சக மாணவர்கள் அடித்து கொலையா இல்ல வேற ஏதாவது காரணங்களா என்ற கோணத்தில் ராசிபுரம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரம் எல்ஐசி காலனி பகுதியை சேர்ந்தவர் குளித்துறை பிரகாஷ், இவரது மனைவி வனிதா, தம்பதியருக்கு மகன் கவின்ராஜ் ராசிபுரம் சிவானந்தா சாலையில் உள்ள அரசு மேல்நிலை 9ஆம் படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவன் கவின்ராஜ் வழக்கம் போல வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் பள்ளியில் பயன்படுத்தாத கழிவறைக்கு சென்றதாகவும் நீண்ட நேரமாக கவின்ராஜ் வகுப்பறைக்கு வராத நிலையில் மாணவன் கழிப்பறையில் சென்று பார்த்தபோது மாணவன் மயங்கி நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சக மாணவன் கூச்சலிடவே அங்கு வந்து ஆசிரியர்கள் கவின்ராஜை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனையும் கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மார்க்க ஏற்கனவே விருந்ததாக தகவல் கூறியுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கும் மாணவன் பெற்றோருக்கும் ஆசிரியர்கள் தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையே மாணவன் குடும்பத்தினரும் உறவினரும் தகவல் இருந்து ராசிபுரம் அரசு மருத்துவமனை 100க்கும் மேற்பட்ட சூழ்நிலை அந்த சமயம் வந்து பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மாணவன் உடலை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரமாக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரம் வந்த அரசு மருத்துவம் முன்பு சாலை மறியலிலும் அப்போது ஈடுபட்டிருந்தனர். இதை தொடர்ந்து உயிரிழந்த மாணவனின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாணவனின் தந்தை வெளியூர் பிரகாஷ் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருப்பதாக அந்த பிறகுதான் மாணவ உடல் பரிசோதனை நாளை நடைபெறும் என போலீசார் வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவ உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் மையஸ்ரீ மற்றும் கல்வி அதிகாரிகள் காவல்துறையினர் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலை தான் பள்ளி மாணவ உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தகவல் இந்த நாமக்கல் அரசு வந்த முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர் சரோஜா அவர்கள் மாணவர்கள் குடும்பத்திற்கு உறவினர்கள் சம்பவம் குறித்து கேட்டிருந்தார். அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் உயிர்ந்த மாணவன் பள்ளி மாணவன் பேசிய வைரல் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அதில் உயிர்ந்த மாணவன் கவின்ராஜை மாணவன் பள்ளி வளாகத்தில் பயன்பாடில்லாத கழிவறையில் வைத்து. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.